நீங்க இவ்வளவு நாளா நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னு இருந்தீங்க. இந்த வழக்குல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இதுல வந்து ரொம்ப ஏன்னா போலீஸ் வந்து இந்த வழக்கில் சேர்த்து இருக்கக்கூடிய முரளிராஜா அப்படிங்கிறவர் ஒரு போலீஸ், கரெக்டா? சரி, ஆமா. நீங்க எந்த பாரபட்சமும் இல்லாம அவர் போலீஸுங்கிறதுனாலயோ அல்லது அவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனாலயோ காப்பாற்றணும்ட்டெல்லாம் எதுவுமே இல்லாம A1ஆவே காவல்துறையை சேர்ந்த ஒரு காவலரை தான் இதுல வந்து A1ஆவே இந்த வழக்குல சேர்த்திருக்கிறாங்க. அவரோட அப்பாவான ஜீவானந்தம் அப்படிங்கிறவரை அவமானப்படுத்தியதால் பத்மாவினுடைய கணவருக்கு பழி வாங்குவதற்காக இதை பண்ணிருக்காங்க. இதுதான் தமிழ்நாடு கவர்மெண்டினுடைய டிஜிபியினுடைய ஸ்டேட்மெண்ட். சார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியில சிபிசிஐடி தான் சார் மோஸ்ட் பவர்ஃபுல். இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய விசாரணை அமைப்புகள்ல சிபிசிஐடி தான் சார் பவர்ஃபுல். அதை விட வேற பவர்ஃபுல் ஏஜென்சி இல்ல சார். அவங்க தான் பாரபட்சம் இல்ல சார். ஒரு நார்மல் போலீஸ் பண்றாங்க, ஸ்டேஷன் போலீஸ் பண்றாங்கன்னா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் சார். இது விசாரிக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் யாரு என்னன்ட்டு அவங்கள கான்டாக்டே பண்ண முடியாது. அவங்க இண்டிவிஜுவலா இதுவரை சிபிசிஐடி அதிகாரிகள் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பிரஸ் ரிலீஸ் கூட அவங்க கொடுத்தது கிடையாது, அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க. இது ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட், இது டிஜிபி ஆபீஸ் கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட். ஆனால் இதன் மீது நீங்கள் இவர்கள் உள்நோக்கத்தோடு செய்தார்கள் அப்படிங்கிறதுக்கு நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா, உங்க காதுல கேட்ட தகவல்களை எல்லாம் சொல்றீங்க. நீங்க சிபிசிஐடி என்கொயரி நம்பலையா இல்ல மொத்த கவர்மெண்டையுமே நம்பலையா? ஐயா, நாங்க கவர்மெண்ட நம்பாமல இருக்க மாட்டோம். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கவர்மெண்ட நம்புறோம். ஆனால் சிபிசிஐடிக்குள்ள இருக்க போலீஸ் என்ற போர்வையில் இருக்கிற சாதி வெறியர்கள் நம்பல. நீ எவ்வளவுக்கு போலீஸ் முட்டு கொடுத்து பேசுறீங்களே, நான் வர்றேன், வரலாறு வர்றேன். அமைதியா மட்டும் கிராஸ் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க சார். இல்ல இல்ல கிராஸ் பண்ணாதீங்க, கிராஸ் பண்ணாதீங்க. நான் பேசுறேன், நீ அப்புறம் பேசுங்க. கண்ணகி முருகேசன் ஆணவ படுகொலை வழக்கில் முருகேசன் தந்தையும் சகோதரனை குற்றவாளிக்கு ஆக்கியவர்கள் தான் இந்த போலீஸ். எங்க இல்லைன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. நெறியாளர்களே, தாமிரபரணி ஆற்றில் வந்து ஆளு செத்தா பிறகு நீச்சல் தெரியாம செத்து போனாயின்னு ரிப்போர்ட் கொடுத்தது இந்த போலீஸ். சொல்லுங்க, மருங்க. அதே மாதிரி நன்னடத்தை என்ற பெயரில் கொலை குற்றவாளிகளே வெளியிட்டவர்கள் யாரு? கோகுல்ராஜ் தற்கொலை தான் செய்து கொண்டார் என்று அவங்க வந்து கொடுக்கலையா? அப்புறம் தான் பாப்பா மோகன் என்ற பாபரும் போராடி களத்துல போய் எங்க நீதிமன்றம் என்ற களத்துல போய் போராடி வந்து உண்மையான குற்றவாளி கண்டுபிடிச்சாங்க. நீங்க கடந்த கால சம்பவங்களை எல்லாம் சொல்றீங்க சார், நல்லது சொல்லுவாங்க. இல்ல சொல்லுவாங்க சார். ஆனா சார் ஒரு நிமிஷம் சார், போலீஸ் எல்லாம் சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், எதிராக செயல்படுகிறது சார். ஒரே சார் ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். நீங்க போலீஸ் மேல நீங்க சந்தேகம் கிளப்புங்க. நீங்க இதுக்காக நீங்க ஜஸ்டிஸ் சத்யநாராயணன் தலைமையில ஒரு கமிட்டி வந்து உயர் நீதிமன்றம் அமைத்து. சத்யநாராயணன் யார் என்று தெரியுமா உங்களுக்கு? சத்யநாராயணன் என்பவர் அந்த யாரு, அந்த இப்போ ஒரு கௌசல்யாவுடைய நீதிபதியா இருக்கும் பொழுது அவங்க அம்மா அப்பா வந்து குற்றவாளின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. குற்றவாளி இல்லை என்று அந்த இவர் வந்து அவங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுத்து வெளியே விட்டாரு. இல்லைன்னு சொல்லுங்க. அவர்கிட்ட போய் எப்படி நாங்க நீதி எதிர்பார்க்க முடியும்? அவர் இதுவரைக்கும் அந்த களத்துக்கு போனாரா? மக்களை சந்தித்தாரா? ஏங்க நீதிபதினா தவறே செய்ய மாட்டேன் வாயை மூடிக்கிட்டாங்க இருக்கணுமா? போலீஸ்னா வாயை மூடிக்கிட்டு இருக்கணுமா? எங்க தலைவர் 90 சொல்லுவாரு, வலியவனை கண்டால் சட்டமும் போலீஸும் வளைந்து கொடுக்கிறது, எளியவனை கண்டால் ஏறி மிதிக்கிறது. அதுதான் நடந்திருக்கு. பெரிய துரோகம்ங்க. 22 மக்கள் குடும்பம் உள்ள மக்களை அவங்களே தண்ணி தொட்டில போட்டு அவங்களே குடிக்கிறதுக்கு என்னங்க காரணம்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் போலீஸை நம்பலங்க. நான் ஓப்பனா போலீஸ் நம்பாது பழக்காரன் சொல்லட்டுமா? வேலூர்ல மதுரை மாவட்டத்துல பல வன்கொடுமை நடக்குது. அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது போலீஸுக்கு துப்பு இல்ல. அதே மாதிரி மதுரையில புரட்சி அம்பேத்கர் சிலைய கிரைண்டரை வச்சு அறுத்தாங்க. இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்துல கிரைண்டரை விட்டு அறுக்கப்பட்டது. நம்பல அப்படின்னா சார், இத நம்பல அப்படின்னா நீங்க ஏன் சார் முன்கூட்டியே சிபிஐ விசாரணை கேட்கல? நாங்கள் நம்பியிருந்தோம். நெறியாளர் கூட நம்பிக்கையாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசுவார் பார்த்தா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிர்ப்பாக பேசும்போது நீங்க ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் சார். இங்க பாருங்களேன், இங்க சட்டத்துக்கு முன்னால எமோஷனல் டிசிஷன்ஸ் வந்து எடுபடாது. ஒரு டாக்டரை வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே ஒரு ஆள் குத்திட்டாப்ல. இல்ல ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம் சார். கோர்ட் வந்து ஒரு 20 நாள்ல ஜாமீன் கொடுத்துருச்சு சார்.
20 நாள்ல ஜாமீன் கொடுத்துருச்சு. நீங்க நம்புவீங்களா? 20 நாள்ல ஜாமீன் கொடுத்துருச்சு. அதனால இங்க பாருங்க சார், நீங்க பாக்குற பார்வை வேற, இந்த அரசியலமைப்பு சட்டம், அங்க இருக்கக்கூடிய டெமோக்ரஸியுடைய பில்லர்ஸ் பார்க்கக்கூடிய பார்வை வேற. நீங்க தான் இவ்வளவு நாளா இதுல குற்றவாளிகளை பிடிக்கணும், கைது பண்ணணும் இருந்தீங்க. இப்ப வர அரெஸ்ட் கூட பண்ணல போலீஸ். இப்ப கூட அரெஸ்ட் பண்ணல சார், சார்ஜ் ஷீட் தான் போட்டிருக்காங்க. அதனால நான் கேக்குறது என்னன்னா, நீங்க உங்களுக்கு இவங்க ஒரு தடவை உங்களுக்கு நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க ஜஸ்டிஸ் சத்யநாராயணனுடைய அந்த கௌசல்யா கேஸ்ல என்ன நடந்தது அப்படிங்கிற வரை நீங்க ஞாபகப்படுத்தி வச்சிருக்கீங்கல்ல. நீங்க வந்து இளைஞரணியில ரொம்ப முக்கியமான பொறுப்புல இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த மாநில அரசாங்கத்தின் இல்ல சார், மாநில அரசாங்கத்தின் மேல நம்பிக்கை இல்ல, தமிழ்நாடு போலீஸ் மேல நம்பிக்கை இல்ல, உயர் நீதிமன்றம் அமைத்த ஒரு நீதிபதி தலைமையிலான கமிஷன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க அப்பவே நீங்க சிபிஐ விசாரணை கேட்டிருக்கீங்க. சிபிஐ கொடுங்க, நாங்கள் மன்றாடி கேட்கிறோம், அன்போடு கேட்கிறோம். தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினிடம் கேட்கிறோம், சிபிஐயிடம் கொடுத்து விடுங்கள். இங்க இருக்கிற போலீஸ் சாதி புத்தியோடு இருக்கிறது, தயவு செய்து கொடுங்க. பழைய வரலாறு சொல்லட்டுமா, ஒண்ணா சொல்லட்டுமா? அங்க வந்து பிரச்சனை நடக்குமே, அங்க போறாங்க போலீஸ் ஐபிஎஸ் ஆபீசர் போறாங்க, அதே நேரத்துல அங்க இருக்க கலெக்டர் அம்மா போகுது. அந்த ஊர்லயே ரெட்டை கவலை சுஷ்டம் இருந்துச்சு. அந்த அம்மா புடிச்சுச்சா பிடிக்கலையா? அதே நேரத்துல கோயிலுக்குள்ள போறதுக்கு, கோயிலுக்குள்ள போகாம அங்க என்ன பண்ணாங்க? தடுத்து சாமி ஆடுறாங்க. அவர் சாதி வரி பிடிச்ச அந்த மண்ணுங்க, அந்த மண்ணு ஏன் மலத்தை கலக்க மாட்டாங்க? நீங்க எப்படி சொல்றீங்க? கலந்திருக்கிறார்கள், கலக்கக்கூடிய புத்தியோர்கள் இருக்கிறது என்பதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த காட்டை பாருங்க, 9வது தொகுப்புல 180வது பக்கம் பதிவு பண்ணிருக்கிறார். அதாவது சாதி கொடுமைகள், வன்கொடுமைகள், தீண்டாமைகள் பல வடிவங்களில் நடக்கும். அதில் ஒரு வகையான வடிவம் தான் அவங்க குடிக்கிற தண்ணியில மத்தை கலப்பது. நான் சொல்றேன், புரட்சியாளர் அம்பேத்கருடைய தொகுப்பை தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் படிக்க வேண்டும். ஓகே சார், ஓகே பேசலாம் சார், பேசலாம். குடியாத்தம் குமரன் சார், வணக்கம். ஆகையால் இது முழுக்க சாதி வரி பிடித்த கும்பல் செய்த செயல். ஓகே சார், அதாவது பொதுவாக மொத்த அரசாங்கத்தினுடைய அத்தனை இயந்திரமும் இந்த வழக்கு, இது வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் இருக்கலாம், நாளைக்கு போயிடலாம் சார். இது வந்து ஒரு மாநிலத்திற்கே ஏற்பட்ட ஒரு அவமானமாகத்தான் இந்த கவர்மெண்ட் கருதுகிறது. இதுக்கு முன்னால ஒருவேளை அதிமுக இருந்தாலும் அப்படித்தான் கருதி இருக்கும், வேற எந்த பார்ட்டி கவர்மெண்ட் ரன் பண்ணியிருந்தாலும் அப்படிதான் கருதி இருக்கும். நெறியாளரை நிறுத்துங்க. ஏங்க, நான் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். எந்த கவர்மெண்ட் வந்தாலும், காட்சிகள் மாறினாலும், ஆட்சிகள் மாறினாலும் எங்களுடைய கொடுமைகள் மாறல. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. சரி சார், நான் உங்ககிட்ட திரும்ப வரேன் சார். நம்ம 20 நிமிஷம் பேசிட்டு ஒரு வார்த்தை ஒன்னே ஒன்னு சொல்லிடுறேன். ராம்குமார் என்பவரை போலீஸ் ஸ்டேஷன்ல ஜெயிலுக்குள்ளே செத்தாரு. அது வந்து உண்மையான நிலவரம் தெரியுமா? மனச்சாட்சி இருந்தா நேர்மையா நீங்க சிந்திச்சுக்கிறீங்க. சப்போர்ட் பேசாதீங்க. ஓகே.